ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த சைனப் பேஜ் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த சைனப் பேஜில் இங்கே இருக்கக்கூடிய லேஅவுட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே எங்கெங்கே நம்ம டிவ் போடலான்றது தெரியும். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நிறைய டாஸ்க்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எந்த இடத்துல டிவ் போடலாம், எந்த இடத்துல நம்ம செக்ஷன் டேக் போடலாம், எந்த இடத்துல எந்த டேக் யூஸ் பண்ணலாம், நம்ம அந்த டாஸ்க்கை பார்த்தாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய டாஸ்க்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த சைனப் பேஜில் எங்கெங்கே டிவ் போடலான்றதை நான் இப்போ உங்களுக்கு பெயிண்டில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது பெயிண்டில் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இங்கே இந்த பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பிளாக் பாக்ஸ் தான் ஓவரால் செக்ஷன். அதாவது ஒரேடியாக அந்த சைனப் பேஜையே ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய ஓவரால் செக்ஷன். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்டு டிசைன் இருக்குல்ல, இந்த கார்டு டிசைனை நான் எல்லோ கலர் பாக்ஸில் போட்டிருக்கேன். அப்போ இது செக்ஷனுன்ற ஒரு டேக், இந்த எல்லோ கலர் ஒரு டிவ், அதுக்குள்ளே நமக்கு 2 செக்ஷனாக பிரியுது, அதாவது 2 டிவிஷனாக புரியுது. இந்த ப்ளூ கலர் ஒரு டிவிஷன், இந்த ஒயிட் கலர் ஒரு டிவிஷன். ஸோ அதனால் இங்கே நான் ஆரஞ்சு பாக்ஸ் போட்டு இதை ஒரு டிவ்வாகவும், க்ரீன் கலர் பாக்ஸ் போட்டு இதை ஒரு டிவ்வாகவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தா இங்கே இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் பாக்ஸாக இருக்குல்ல, இது இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் HTML. இந்த இன்புட் பட்டன்லாம் வச்சுருக்க இந்த ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் டேக்கில் நம்ம ரேப் பண்ணணும். அதாவது ஃபார்ம் டேக் உள்ளே தான் அதெல்லாம் நம்ம வைக்கணும். ஏன்னா ஃபார்ம் டேக்கில் சில ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம கம்பல்சரியாக ஃபார்ம் டேக்கை யூஸ் பண்ணியே தான் ஆகணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர் சைனப் வித்து அப்படின்ற மாதிரி சில ஐக்கான்ஸ் போட்டிருக்காங்க. ஆர் சைனப் வித்துன்ற டெக்ஸ்ட்டும் அங்கே இருக்கிற ஐக்கானும் ரெண்டுமே பேர். ஸோ இந்த ஆர் சைனப் நகர்ந்துச்சுன்னா அந்த ஐக்கானும் நகரணும். ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரு டிவ் அடிச்சே ஆகணும் கம்பல்சரி. ஸோ அதுக்காக நான் இதுக்கு ஒரு டப்பா போட்டிருக்கேன், இதுக்கு ஒரு டிவிஷன் டேக். இப்போ நான் பாக்ஸ் போட்டேன்னா இதுக்கெல்லாம் ஒரு டிவ்வோ இல்லை இந்த ஃபார்ம் டேக்கோ நான் போட போகிறேன். இதை நீங்கள் எடுத்தோன்னே எப்பயுமே இதை நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் HTML போயிட்டு நீங்கள் கோட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் HTML போயிட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் ஒரு செக்ஷன் டேக் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த ஓவரால் பாக்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லோ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கார்டுன்ற பேரில் வச்சுட்டேன். ஒரு கார்டுன்ற டிவ் டேக்கில் போட்டேன். அதில் இருக்கக்கூடிய ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் கார்டு ரைட் கார்டுன்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டேன். இங்கே நான் லெஃப்ட் கார்டு இல்லை, அங்கே என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் நான் போடுறேன். ஒரு S2 டேக்கில் கம் ஜாயின் ஆஸ்ன்னு போடுறேன், கம் ஜாயின் ஆஸ் அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன், ஒரு P டேக்கு. ஸோ லோரம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பட்டன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்றத போட்டுக்கிறேன். சைன்இன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு டாட் இருக்குது, டாட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடில் ஒரு H1 டேக், அதில் நம்ம சைன் அப்னு போடுறோம். ஸோ சைன் அப், இந்த சைன் அப்பில் கேப்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்ம் டேக் தேவை. ஸோ ஒரு ஃபார்ம் டேக், அதெல்லாம் நமக்கு இன்புட் தேவை. நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் *4 அப்படின்னா நமக்கு 4 இன்புட் டேக் வந்துடும். இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு தனி வீடியோவாக மேக் பண்ணி பண்ணுறோம். இப்போ நான் இது உள்ள என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் டேக்கில் சைன் அப் அப்படின்றத வச்சுறேன். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ நான் க்ரீன் கலர் தான், இந்த க்ரீன் கலர் தான் லெஃப்ட் சைடு, இந்த க்ரீன் கலர் தான் லெஃப்ட் சைடு கார்டுன்றது டிவோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருக்கக்கூடிய இதில் லைட் ப்ளூ கலர், இந்த லைட் ப்ளூ கலர் தான் இங்கே நமக்கு ஃபார்ம் டேக்கை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் ஐகான்ஸும் சேர்ந்து ஒரு டப்பாவை போட்டிருக்கேன். அதை நான் என்ன பண்ணுறேன், ஃபார்ம் டேக்கு கீழே ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணுறேன். இதை நான் என்ன பண்ணிடுறேன், லைக் சைன் அப் டெக்ஸ்ட்ன்ற மாதிரி படிச்சிடலாமா, ஆர் சைன் அப் வித் சைன் அப் டெக்ஸ்ட்ன்ற மாதிரி வச்சிடலாம்.
சைன் அப் டெக்ஸ்ட்னு போட்டு இங்கே நான் ஒரு பி டேக்கில் ஆர் சைன் அப் வித் அப்படின்ற மாதிரி போட்டுருவேன். ஆர் சைன் அப் வித் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டிவ் டேக். சாரி, நான் இதை மறந்துட்டேன். இங்கே நம்ம ஒரு டிவ் டேக் போடணும். இது எதுக்காகனா ஐகான்ஸை மட்டும், இப்போ ஐகான்ஸை கலர் பண்ண சொல்கிறாங்க, ஐகான்ஸை நகர்த்தி வைக்க சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த டிவ் டேக் யூஸ் பண்ணி ஐகான்ஸுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக, இப்போ ஐகான்ஸுக்கு இன் பிட்வீனில் கூட உங்களுக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு பாருங்கள். அப்போ ஐகான்ஸுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணால் தான் இன் பிட்வீனில் நம்ம கேப் கொடுக்க முடியும். அதனால் அந்த ஐகான் இருக்கக்கூடிய ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ஐகான் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் டிவ் டேக் யூஸ் பண்ணிடலாம். ஸோ நான் டிவ் டேக் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு கிளாஸ் நேம் ஐகான் பாக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதில் 3 ஐகான், ஒன்று எஃப், இன்னொன்று ஜி, இன்னொன்று ஐ. ஓகே, போட்டுட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு இந்த மாதிரி இருந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ போய் நம்ம ஸ்டைல் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஸ்டைலில் என்ன பண்ணிடுறேன், எப்பயும் போல தான் ஒரு யூனிவர்சல் செலக்டர் போட்டு பேடிங் 0, இது எல்லா டேக்குக்கும் போய் அப்ளை ஆகும். பேடிங் 0 பிக்சல், மார்ஜின் 0 பிக்சல், பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், இந்த சைன்அப் கண்டெய்னர் அங்கே நான் போய் கிளாஸ் நேம் பார்த்துக்கிறேன் என்னன்னு. ஸோ சைன்அப் கண்டெய்னர் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் போட்டுடுறேன். போட்டுட்டு சும்மா பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட மின் ஹைட் இல்லை வெறும் ஹைட்டுன்னே கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே எந்த கண்டென்ட்டும் வராது. ஏன்னா அது சைன்அப் பேஜுன்றதுனால எந்த கண்டென்ட்டும் வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் வெறும் ஹைட்டுன்னு போட்டு இதை சென்டராக எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிடலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கார்டுக்கு டிசைன் பண்ணலாம். ஸோ டாட் கார்டு, இங்கே பேக்ரவுண்ட் கலர் சும்மா இப்போதைக்கு கொடுத்துக்கலாம். வித்து சம்மௌண்ட் ஒரு 500 பிக்சல், ஹைட்டு ஒரு 500 பிக்சல் கொடுப்போம். இப்போதைக்கு கொடுப்போம். எனக்கு தெரிஞ்ச ஹைட்டு கொடுக்க வேணாம், ஏன்னா நீங்கள் போட போட இன்க்ரீஸ் ஆகிடும். நம்ம வித்தை மட்டும் பார்த்துக்கலாம். இல்லைனா ஹைட்டு கொடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் 1 by 1 உட்காரும், அதாவது சைட் பை சைடில் உட்காரும். இதோட வித்தை நம்ம பர்சன்டேஜில் போட்டுடலாம். ஓகே, ஒரு 55. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, லெஃப்ட் கார்டையும் ரைட் கார்டையும் நம்ம பர்சன்டேஜில் பிரிச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம வித்து செட் பண்ண போகிறோம். இவங்க 2 பேர்த்துக்குமே வித்து செட் பண்ண போகிறோம். இவங்க 2 பேருமே ஈக்குவல் வித்தில் தான் இருக்காங்க. அதாவது இந்த பாக்ஸும் சரி, இந்த பாக்ஸும் சரி, இந்த மொத்த கார்டுக்கும் ஈக்குவலாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மொத்த கார்டுக்கும் இந்த ஆரஞ்சு கலரும் இந்த க்ரீன் கலரும் ஈக்குவலாக தான் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், குரூப் செலக்டர் யூஸ் பண்ணிப்போம். லெஃப்ட் கார்டு டாட் ரைட் கார்டு அப்படின்னு போட்டு வித்து 50% அப்படின்னு போட்டுடலாம். அப்புறம் லெஃப்ட் கார்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் டார்ச் ப்ளூ, அதில் கலர் வந்து ஒயிட். அதேமாரி ரைட் கார்டோட பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்,
ஸோ இதுக்கு நான் கிளாஸ் டைம் மாற்றலையா? சரிங்க, நான் கிளாஸ் டைம் மாற்றலை. இப்போ நம்ம ரெண்டுக்குமே ஒரே ஹைட்டு தான், அதாவது பேரண்ட் இருக்கக்கூடிய ஃபுல் ஹைட்டை தான் ஆக்குபை பண்ணணும். அதனால் ஹைட் 100% அப்படின்றது கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போயே ஃபோன் ஃபேமிலியை ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக கரெக்டாக தெரியும். எப்பயே சொல்கிற மாதிரி தான் கூகுளில் போயிட்டு கூகுள் ஃபாண்ட் அப்படின்னு போடுங்க. கூகுள் ஃபாண்ட்டுன்னு இதில் போயிட்டு பாப்பின்ஸ் அப்படின்னு போடுங்க. பாப்பின்ஸ் அதான் கொஞ்சம் ஃபேமஸான ஃபாண்ட்டு, அங்கேயும் அதில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு கெட் ஃபாண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் ஆட் ஆகிடும். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கெட் எம்பெடட் கோட், இதில் இம்போர்ட்டுன்னு இருக்கும். அதில் இங்கே இருக்கக்கூடியதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு யூனிவர்சல் செலக்டருக்கு முன்னாடி ஸோ கண்ட்ரோல் எஸ். இப்போ நமக்கு தேவை நார்மலே போதும், 400. 500 600லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ நமக்கு 400 போதும். பாடி டேகை செலக்ட் பண்ணி அது உள்ளே போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இப்போ நம்ம போய் நம்ம அவுட்புட்டை செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே என்ன பண்ணலான்னா லெஃப்ட்டுக்கு மட்டும் நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்படி வந்துடும் சைட் பை சைடாக. நீங்கள் பயப்படாதீங்க. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம்னு போட்டிங்கன்னா சேம் அதே மாதிரியே வந்துடும். இதை பெரிய ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டராக வந்துடும். இப்போ நம்ம வேண்டியதை மாடிஃபை பண்ணிக்கலாம். லோரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த பட்டன் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பட்டன் அப்படின்றமே. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடை பண்ணுறதா இருந்தால் லெஃப்ட் சைட் கிளாஸ் நேம் இருக்குன்னா அது கீழே பண்ணிகிட்டே போங்க. அப்போ தான் உங்களுக்கு டீபக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு ஓரியன்டாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ லெஃப்ட் சைடில் எதாவது ப்ராப்ளம் வந்தால் லெஃப்ட் சைடு கீழே இருக்கவங்கள போய் பார்க்கலான்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டீபக் பண்ணும்போது. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பட்டன் இதெல்லாமே செலக்டர் கான்செப்ட். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸுக்கு டெசிடன்ட் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ணிடுறேன், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு போட்டு டாஜ்பூ தான், ஆனால் அதுலேயே RGB வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு பேடிங் வந்து ஒரு 10-20 பிக்சல், அதாவது டாப் பாட்டம் 10 பிக்சல், ரைட்டு லெஃப்ட் 20 பிக்சல்ன்ற மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபோன் சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல் கொடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பெருசாக இருக்குது பிக்சலு. ஃபாண்ட் ஃபேமிலி எப்பயுமே பட்டனுக்கு ஆங்கர் டேக்லாம் அப்ளை ஆகாது. அப்படி வேணும்னா நீங்கள் தனியாக தான் இப்படி மென்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகும். ஸோ 14 16 border none, border radius இப்போ நமக்கு இங்கே ப்ளூ கலர் வந்து ஒரு மாதிரியா இருக்குது. இங்கே ஒயிட் வரணுமா, இங்கே நம்ம ஒயிட் யூஸ் பண்ணணும். கலர் வந்து ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் ஒயிட், கேப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் சைடுக்கு ஃப்ளெக்ஸ் அடிச்சிருந்தேன், கேப்பே யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் போய்ட்டு கேப் ஒரு 20 பிக்சல் கொடுத்துடலாம். அப்போ ஈச் இன்பிட்வீன், அதாவது டாப்புக்கும் பாட்டமுக்கும் நமக்கு கேப் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா கேப் வந்துருச்சு. இந்த கேப் போதும் தான் நினைக்கிறேன். நம்ம பேடிங் வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பி டேக் அதே மாதிரி போடுவோம். லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பி டேக், டெக்ஸ்ட் அலைன், சென்டர். ஓகே, இப்போ இந்த கலர் நம்ம மாற்றுவோம். இங்கே வேறு கலராக இருக்குது, இங்கே வேறு கலராக இருக்குது. நம்ம இந்த கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, கரெக்ட். இப்போ நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மட்டும் பேடிங் அடிக்கணுமா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கம் ஜாயின் வித்தியாசம்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குறி மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஆச்சரியக்குறி போட்டுடுறேன். அப்புறம் இதுக்கு மட்டும் நான் பேடிங் யூஸ் பண்ணிடுறேன். பி டேக்குக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா, இங்கே போயிட்டு பி டேக் வேணால் லெஃப்ட் சைடு மொத்த கண்டெய்னருக்குமே நம்ம என்ன பண்ணிடலாம், பேடிங் யூஸ் பண்ணலாம். ஹோல்டு அப்பாவுக்கு நீங்கள் பேடிங் அடிக்கக்கூடாது. ஹோல்டு புக்கு, அதாவது கார்டுன்ற கிளாஸ் நேமுக்கு நீங்கள் பேடிங் அடிக்கக்கூடாது. பேடிங் அடிச்சிங்கன்னா இது எல்லாமே சின்னதாகிடும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளூ கலர் டப்பாவில் மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா பேடிங்ன்றதை யூஸ் பண்ண வரும். ஸோ பேடிங் ஒரு 20 பிக்சல் அப்படின்றத போட்டுடலாம். இன்னும் கூட கொடுக்கலாம், ஒரு 40 பிக்சல். ஓகே, இப்போ எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக அதே மாதிரியே இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த கமெண்ட் ஜாயின் வித்தியாசம் மட்டும். ஸோ இதை மட்டும் நான் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய S2 டேக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய S2 டேக், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல். ஓகே, இது கரெக்டாக இருக்குது நமக்கு. இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா? ஒரு 25 இல்லை ஒரு 28 கொடுப்போம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த லெஃப்ட் சைட் டிசைன் மட்டும் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை தான் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம பண்ணியிருக்குது இந்த லெஃப்ட் சைட் டிசைன். அதாவது இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதான். இப்போ நம்ம இதில் லெஃப்ட் சைட் டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம லென்த்தாக போகிறதுனால நம்ம பார்ட் 2ல் ரைட் சைடு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம்.